ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 8th மேக்ஸ் ஆனுவல் எக்ஸாமுக்கு உண்டான ஒரு அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பர் தான் இது. ஸோ இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. இதில் உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடிய மாடல் சம்ஸ் எல்லாத்தையும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் மேக்ஸுக்கு. அதை பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா தாராளமாக பார்த்துக்கலாம். நம்ம அப்லோட் பண்ண இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை மட்டும் படித்தாலே போதும், தாராளமாக ஃபுல் மார்க் தாராளமாக ஸ்கோர் பண்ணலாம். அடுத்து உங்களுக்கு டவுட் வரும், சார் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை மட்டும் படித்தா போதுமா சார் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். அப்படி படிக்காதீங்க. இதில் இருந்த மாடலில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள், ஓகேங்களா. உதாரணத்துக்கு 15 சம் பாருங்கள். -12/17 9/17 கழிக்கவும். அப்போ அந்த கழித்தல் சம்மில் இருக்கக்கூடிய மாடல் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. 16வது கொஸ்டின், வர்க்க எண் ஆகுமா? இப்போ ஒரு நம்பர் கொடுத்து வர்க்க எண் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க. கனமூலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, தென் அறிவியல் குறியீடை எப்படி எழுதணும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய மாடல் சம்களை ஒன் டைம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா தரவு பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் இந்த மாடலில் தான் என்ன கேட்க போகிறாங்க அப்படின்னா சம்ஸ் நம்ம கேட்க போகிறாங்க. இது போக நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேறு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதை தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலேயும் நீங்கள் தாராளமாக ஃபுல் மார்க் தாராளமாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஸ்கோர் பண்ணிடலாம். டிஸ்ட்ரிக் வைஸ் நம்மளுக்கு கொஸ்டின் பேப்பர் என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஸோ ஆனால் மாடல் ஒரே மாடல் தான், சரிங்களா. ஸோ ஜாமெண்ட்ரி கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கள். அதே மாதிரி கிராஃப் பார்த்தாச்சுன்னா 16 மார்க்கு, அங்கே ஒரு ஒன் வேர்டு ஒரு 14 மார்க்கு, இது ஒரு 16 மார்க்கு, டோட்டலாக நீங்கள் 30 மார்க் தாராளமாக எடுத்துடலாம்.